What benefit is it to anyone to win the whole world and forfeit or lose his very self? மத்தேயு 8:36, மார்க் 8:36, மத்தேயு 16:26, லூக்கா 9:25. மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இது கிறிஸ்து தரும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை, டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழா. கோவா நகரில் அழியாத உடலுடன் புகழ்பெற்று நற்செய்தி அறிவிப்பவருடைய மலரடிகள் எத்துணை இனிமையானவை என்கின்ற சொல்லிற்கிணங்க அழியாத உடலுடன் இருக்கின்ற இந்த மாபெரும் புனிதர் இந்திய தேசத்தின் அப்போஸ்தலர். ஆகவே இந்திய தேசத்திற்கு கிறிஸ்துவை கொண்டு வந்து இந்த கிழக்கு கடற்கரை ஓரங்களில் கிறிஸ்துவை கொடுத்த ஒரு மாபெரும் புனிதர். ஆகவேதான் அவருடைய உடலை அழியாமல் இறைவன் பாதுகாத்து ஒரு சான்று பகிர்தலை, விழிப்புணர்வை நமக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த புனிதர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும் என்ற அந்த தாக்கம் இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு முன் அடையாளமாக, உதாரணமாக விளங்குகிறது. இந்த நற்செய்தியை பாருங்கள். நீ எல்லாத்தையும் ஆண்டுகிட்டா கூட உன்னுடைய ஆன்மாவை இழந்தால் அதனால் என்ன பயன்? ஆகவே எது முக்கியமோ அதை தேடு. ஒரு புரோகிதர் ஒருத்தர் கங்கை ஆற்றில் படகுல போயிட்டு இருந்தாராம். அந்த படகோட்டியை பார்த்து கேட்டாராம், தம்பி உனக்கு ராமாயணம் தெரியுமா? தெரியாது சாமி. மகாபாரதம் தெரியுமா? தெரியாது சாமி அப்படின்னா. கீதாஞ்சலி தெரியுமா? தெரியாது சாமி. என்னடா உன் வாழ்க்கையில் நீ எல்லாத்தையும் இழந்துட்டடா. ஒன்று கால்வாசின்னு பார்த்தா முக்காவாசி இழந்துட்டடா. எஞ்சி நிற்பது கொஞ்சம் நெஞ்சம்தான். ஏதாவது மந்திரமாவது ஓத தெரியுமா? தெரியாது சாமி. முழுசா வேஸ்டடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். அப்போ இந்த படகோட்டி அவரை பார்த்து கேட்டானா, சாமி உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதுடா சாமி. நீ இப்போ முழு வாழ்வையே இழக்க போற. ஏன்னா படகுல ஓட்டையாச்சு. எனக்கு நீச்சல் தெரியும், நான் தப்பிச்சுக்குவேன், நீ தான் சாக போற அப்படின்னு. ஆகவே ராமாயணம், மகாபாரதம், வேதம், கீதம் மற்றதெல்லாம் தெரிஞ்சும் இந்த நீச்சல் தெரியலன்னா அந்த சமயத்தில் அவர் மூழ்கி சாக வேண்டியது தான். இவன் பழச்சிக்குவான். இவனுக்கு வேதம் தெரியலனா கூட பரவாயில்ல, நீச்சல் தெரியும். ஆக எது தேவை? என்னுடைய வாழ்வை பாதுகாக்க, என்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை அதுதான் முக்கியமே தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேதத்தையும் கரைச்சு குடிச்சா கூட அல்ல. புனித சவேரியார் அப்படித்தான் இருந்தார். ஒரு பெரிய மனுஷனாகணும். ஆகவே அந்த பாரிஸ் பல்கலைக்கழகத்துக்கு சென்று பட்டங்கள் படித்து ஒரு பெரிய மனிதராக இருக்க வேண்டும் என்று அந்த உந்துதலோடு செயல்பட்டவர். அவரை பார்த்து இந்த லோயோலா இஞ்ஞாசியார் பார்த்தாவே சில பேர் சொல்லுவாங்க, இந்த பையனை பார்த்து பிரான்ஸ்லேருந்து ஒரு தாத்தா அந்த பையனை சாமியார் ஆக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 2 பசங்க கண்ணாடி போட்டு வராங்க, அண்ணன் தம்பி அப்படின்னு. சாமியாராவியா? பார்க்கலாம் அப்படின்றான். சரி பார்ப்போம். அதெல்லாம் அவருடைய விருப்பம். சிலர் பார்த்து அந்த பெரியவர்களுக்கு தெரியும் இவர்களை இப்படி ஆக்க வேண்டும். அவன் லோயோலா இஞ்ஞாசியார் என்ன சொல்றார்? பிரான்சிஸ் சவேரியார் பார்த்து இதை மறுபடியும் சொல்லிட்டு இருக்கார். நீ ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்? ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்? எல்லாம் உலகத்தை எல்லாம் நீ ஆட்டினா கூட கொஞ்சம் கொஞ்சமா மண்டையில ஏறி ஊறி, சரி நான் ஆண்டவருக்காக சேவை செய்ய வருகிறேன் என்று வந்தவர் தான். சாதாரணமான உலக ஞானத்திலே இருந்தவர் அந்த தெய்வீக ஞானத்தை மேற்கொண்டு இதோ பாருங்கள், உலகம் போற்றும் புனிதராக, அழியா உடலுடன் இருக்கின்ற புனிதராக இருந்தார். நான் பஹ்ரைன் நாட்டுக்கு ஒரு மாதம் தமிழ் மறையுரைகளுக்காக சென்றிருந்தேன். 2001 நெல்லித்தோப்பில் இருக்கும்போது
இந்த 1 மாதம் இருக்கும்போது அங்கே போய் அந்த பங்கு தந்தையை பார்த்தேன். அந்த பங்கு தந்தையிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன். எனக்கு அவருக்கும் ஏறக்குறைய ஒரே வயசு தான். நான் போகிற அன்னைக்கு அவருக்கு குருத்துவ விழா கொண்டாடுறாங்க. 17வது வருடம் குருத்துவம். என்னால் அது என்ன மாதிரி தான் வயசு. எனக்கு அப்போயே நான் 25 வருஷம் ஜூபிலி கொண்டாடிட்டேன். இவர் 17 தான் சொல்றாரு. என்ன விஷயம்னு கேட்டால் அவருடைய ஒரு இது போட்டிருந்தார், ஒரு மேகசின் அவரை பற்றி. அப்போ போட்டிருக்கிறாங்க, இவர் தாமதமாக குரு பட்டம் பெற்றவர். ஏன் தாமதமாக குரு பட்டம் பெற்றவர் என்றால், இவர் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் படித்து அபுதாபியில போய் வேலை செய்கிறார். நல்ல வாட்டசாட்டமான ஒரு ஹேண்ட்சம் பர்சனாலிட்டி வேலை செய்கிறார். ஆனால் கடவுள் பக்தி உடையவர். தினம் தினம் திருப்பலிக்கு போவார். அங்கு அபுதாபியிலே தான் மேற்றானியார் இருக்கிறார். அந்த பகுதியில அந்த மேற்றானியார் வைக்கக்கூடிய பூசைக்கு உதவி செய்வார். பூசை உதவி செய்கிறார். அந்த மேற்றானியார் பார்த்தாரு, இந்த வாலிபன் தினமும் திருப்பலிக்கு வருகிறானே, கடவுள் பக்தியுடன் இருக்கிறானே, மகனே நீ ஏன் ஒரு ஃபாதர் ஆகக்கூடாது? இந்த பின்னுக்கு அடிச்சானே அது மாதிரி, நான் ஃபாதர் ஆகுறதா அப்படின்னு கொஞ்சம் தயங்கினான். மறுபடியும் சொல்லுகிறார், நீ ஏன் ஃபாதர் ஆகக்கூடாது? பூசைக்கு வர்றது, பூசை செய்யறது 1 மாதம் நிறுத்திட்டானான். இது என்ன, இந்த மேற்றானியார் எப்போ பார்த்தாலும் நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இருந்தாலும் மறுபடியும் பாருங்கள், இறை அந்த ஆற்றல் அவனை உந்தி தள்ளுகிறது. மறுபடியும் போகிறார். அப்புறம் விட்டுட்டார் மேற்றானியார். சரி, தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு. ஒரு நாள் தானாக போய் நின்று, நான் ஃபாதராக போகிறேன், ஆவண செய்யுங்கள். சந்தோஷம் அந்த மேற்றானியாருக்கு. உடனே ஆவண செய்து அது செமினேரியில் படிக்கிறதுக்கு ரோமைக்கு அனுப்பி வைத்து, அங்கு செமினேரி படித்து ஜான் பால் போப்பாண்டவரிடமிருந்து குரு பட்டம் பெற்று இந்த மேட்ராசனத்துக்கு வந்து உழைக்கிறார். நான் போகிறேன். இந்த பஹ்ரைன் அந்த பங்கு, ஒரே பங்கு, ஏறக்குறைய 40,000 கத்தோலிக்க மக்களுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அதான் தலைமை பங்கு. மற்ற இடங்கள்ல ஒரு 2 இடத்துல கோயில் இருக்குது. இந்த பக்கம் ஒரு 100 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 40 கிலோமீட்டர் கிளை பங்கு. ஒன்றுக்கு இவங்க தான் ஃபாதருக்கு போயிட்டு இருக்கணும். ஆனால் அந்த வழிபாடாகட்டும், கோவிலாகட்டும், அல்லது எதுவாகட்டும், இப்ப பாக்குறீங்கல்ல நீங்க அரியாங்குப்பத்தில் எல்லா இடத்திலும் சுத்தமாக, ஆர்டராக, இதை விட 100 மடங்கு, இதை விட 100 மடங்கு சென்ட்ரலைஸ்ட் ஏசி கோயில்ல நின்னா அப்படியே மோட்சலோகம் மாதிரி இருக்கும். அப்ப ஜெபிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குமா மக்களுக்கு? ஆசையோடு வருவார்கள். அப்பெல்லாம் கேட்பேன் நான், ஃபாதர் முந்தையெல்லாம் நாங்கள் வந்து வெளியில் நிற்போம், இடம் இருக்காது, அப்படியே வலிச்சு வேர்வையை கொட்டிட்டு வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சி வச்சுப்போம். இப்போ பாருங்கள், நாங்கள் எல்லாம் கோயிலில் வந்து அழகாக அமைதியாக மிக மிக பக்தியுடன் ஜெபிப்பதற்கு எங்கள் பங்கு தந்தை இவ்வாறு செய்திருக்கிறார். பாருங்கள், கடவுள் தனக்கு யார் வேண்டுமோ அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார். சின்னப்பறை இப்படி யாரெல்லாம் தேவதாயை இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பிரான்சிஸ் சவேரியார். ஆகவே மக்களுக்கு இந்த இறை வார்த்தையை கொடுத்தார். ஒரு கையில சிலுவை, இன்னொரு கையில மணி அடிச்சு பிள்ளைங்கள்லாம் ஒன்னா கூட்டி மறைக்கல்வி சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு மறைக்கல்வி சொல்லி கொடுக்கின்ற குருக்கள், கன்னியர்கள் குறைவு. அது மற்றவங்க பார்க்கட்டும், வாத்தியாருங்க பார்க்கட்டும். மறைக்கல்வி ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு சிஸ்டரும் செய்ய வேண்டும். அது பெரிய பிரின்சிபாலா இருந்தாலும் சரிதா, பெரிய லார்ட், எந்த பெரிய வேலை, முதல் பணி இறைப்பணி, மறைப்பணி. பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி சொல்லித்தர வேண்டும். அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அழைக்கப்பட்டவன் நான். எதற்காக? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்காக. பள்ளிக்கூடமோ பெரிய பிசினஸோ மேனேஜ்மெண்ட்டும் நடத்துறதுக்கு அல்ல. நான் அழைக்கப்பட்டேன் என்றால் இறை வார்த்தையை பிறருக்கு கொடுக்க வேண்டும், மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அந்த பணியிலே தாகமும் இருக்க வேண்டும், தாக்கமும் இருக்க வேண்டும். அதெல்லாம் இங்க இருந்தா தானே வரும். அழைப்பு பிழைப்புக்காக இருந்தால் வருமா? வராது. வெறும் பிழைப்பு, ஒயிட் காலர் ஜாப்,
அப்ப கண்டிப்பா சொல்லுவாங்க பிள்ளைங்க, என்ன வேலை உங்களுக்கு? பூசை முடிஞ்சோட தோசை முடிஞ்சோட மேசை, அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. அடுத்த நாள் பூசை. அதுக்கு தானா என்னுடைய பணி? இறை வார்த்தையை சொல்ல வேண்டும். வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன், ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள். இதெல்லாம் படிக்கிறோம், இதெல்லாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் இது மாதிரி வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். அந்த பகுத்தந்தையை பற்றி சொல்லிட்டேன் அல்லவா? அப்படி ஒரு இடத்துல, எங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்ல, முஸ்லிம் நாட்டில் எவ்வளவு தூரம் தன்னுடைய ஆன்மீக பணியை செய்ய முடியும் ஒரு மனிதரால் என்றால், இங்கு நாம செய்ய முடியாதா? செய்யக்கூடாதா? ஏன் அந்த நாட்டம் வரல? ஏன் அந்த தாக்கம் வரலை? எனக்கு அந்த தாக்கம் இருக்க வேண்டும். இந்த தாக்கம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு சத்தமா நான் சொல்றேன். அன்பு மக்களே, ஜெபிப்போம். இந்த தினத்தை பிரான்சிஸ் சவேரியாரை பார்த்து ஜெபிப்போம். ஐயா, நீங்க எவ்வளவு தூரம் இந்த இறை வார்த்தையால் ஈர்க்கப்பட்டு இந்த வார்த்தையை பாடணும். இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே என்று இந்த நேரத்தில் அந்த தாத்தா சேவியர் அமர்ராஜுக்கு நான் நன்றி சொல்றோம். இந்த பிரசங்கத்தை பார்த்து இந்த பிரசங்கத்துக்கு ஏற்ற மறை பாடல்களாக தேர்ந்தெடுத்து கொடுப்பார். இந்த பாட்டு இதுக்கு சரியா இருக்கும், இந்த பாட்டு இதுக்கு பாடலாம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நான் நேரத்தை நான் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஆகவே அந்த பொறுப்பெடுத்து 85 வயசு அவருக்கு. இப்ப காலையில பணியில வந்து அந்த கீபோர்டை தயார் பண்ணி பாட்ஸுக்கெல்லாம் எடுத்து கொடுத்து தயாராக திருப்பலிக்கு தாக்கம், ஆர்வம், ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்க வேண்டும். மற்றவங்க செய்யக்கூடாதா? ஒரு வயசான மனுஷன் ஒன்று செய்யறாரு, நான் செய்கிறேன் என்று பாட்டு பகுதியில் இருக்கவங்க செய்யக்கூடாதா? இந்த பிள்ளைங்க செய்யக்கூடாதா? இந்த சிஸ்டருங்க செய்யக்கூடாதா? டீச்சருங்க செய்யக்கூடாதா? நீ சொன்ன மாதிரி தான், பாட்டும் சரியில்லை, பிரசங்கமும் சரியில்லை, கோயிலும் சரியில்லை அப்படின்னு சொல்றது யாரு? அந்த மகை இட்டி காடிச்சான். நீ குண்டியல் எவ்வளவு காசு போட்ட? 50 காசு போட்டேன். 50 காசுக்கு இது போதும். கொடுக்கறது மட்டும் 50 காசு, எதிர்பார்க்கறது இவ்வளோ, இது நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். உள்ளத்தில் தாராளம், உள்ளத்தில் ஆர்வம் இருத்தல் வேண்டும். உலக ஞானம் இறைவன் மடமை, இறைவன் ஞானம் உலக மடமை. I have consecrated you before you were born and I have appointed you a prophet to the nations. நான் உன்னை பிறக்கும் முன்பே அருள் பொழிவு செய்தேன், தேசங்களுக்கெல்லாம் தீர்க்கதரிசியாக உன்னை ஏற்படுத்தினேன். Go and proclaim. Lay people whose particular vocation places them in the midst of the world must for this very season exercise a very special form of evangelization. Pope Paul VI. புனித பிரான்சிஸ் சவேரியாரின் முன்மாதிரியை பின்பற்றி இயேசுவே உன் விருப்பம் நிறைவேற்ற வரமருளும். 5 நிமிஷத்துல பிரசங்கம் முடிக்கலான்னு நான் நினைச்சிட்டு வந்தேன். இன்னைக்கு உன்னதங்களில் கீதம் பாடணும், விசுவாச பிரமாணம் சொல்லணும், விசுவாசிகள் மண்டாட்டு இருக்குது. ஆகவே ஆராதனையை சீக்கிரம் முடிச்சா நேரம் சரியா இருக்குன்னு வந்தா இழுத்துச்சு. 12 நிமிஷம் ஆகி போச்சு பிரசங்கம். பரவாயில்ல, இது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகள். பிரான்சிஸ் சவேரியாருடைய பாணி நமக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நாம் பெற்ற இந்த ஒளியை பிறருக்கு தர வேண்டும். நான் பெற்ற இன்பம் பிறரும் அனுபவிக்க வேண்டும். பெற்ற இன்பம் பிறருக்கும் என்கின்ற வகையில். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இறைவன் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். முழந்தாள் இருப்போம். எல்லாம் வல்லவரே, நல்லவரையுமே போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாம் இந்த நற்கருணையிலே எமக்காக வெற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளில் நற்செய்தி அறிவிப்பவர்களுடைய மலரடிகள் எத்தனை இனிமையானவை என்று படித்திருக்கிற நாங்கள் நற்செய்தி அறிவிப்பவர்களுக்கு நேரே பலமாக, வளமாக, பக்க பலமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.